பலரும் வந்து சொன்னாங்க, என்னப்பா ஒரு வாட்டுக்கு பென்ஸ் கார் வாங்கிட்டாரு, திமுக இருந்து வந்து சரி ஒரு பெட்டி மூலம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனங்கள் வந்துச்சு. அண்ணன் ஒரே படம் போட்டாரு. நான் வேணாம் சொன்னேன், மருமையை வந்து வீட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டி போயிட்டேன், இப்போ என்ன பண்றது, எடுத்து நான் பாட்டு போய்க்கிருக்கேன், அதை போய் விமர்சனம் பண்ணலாமா? அது வந்து திரள் நிதி வாங்குறான்னு பேசுறீங்க, திரள் நிதியில ஒத்த டீ குடிச்சிருப்பேன் நானே அப்படின்னு இருக்காரு சார். எல்லா அரசியல்வாதிகளும் சொத்து சேர்ப்பதை இப்படித்தான் தங்களது பினாமிகளின் பெயர்களில் வாங்குவார்கள், சேர்ப்பார்கள். ஆனா எங்க அண்ணன் வந்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். இரியா வரையன் இரியா. ஏன்னா அண்ணன் எம்எல்ஏவும் இல்ல, எம்பியாவும் அல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு. இப்போ அவங்கள விட இவர் எவ்வளவு ஒஸ்ட் பாரு. அவங்களாவது அட்லீஸ்ட் ஜெயிச்சுட்டு பதவிக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. பதவிக்கு வராமையே சம்பாதிக்கிறதுனா அது எப்படிப்பட்ட டெக்னிக்கா இருக்கும். இதோட எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துல 3 கார் மாத்திட்டாரு. முதல்ல இசுசு, அதற்கு பிறகு இந்த டயட்டோட ஃபார்ச்சுனர் ஏதோ வைத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ், அப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்கிறார். அது அந்த பினாமி பேர்ல இப்படி தான் வாங்க முடியும். மருமகன் கொடுத்தான், மருமகன் சும்மா எடுத்துட்டு போகணும். அப்படி ஒரு மருமகன் எங்கேயா இருக்கான்? இப்ப அடுத்து தாய்மாமன் ஒருத்தர் வந்திருக்காரு, கவனிச்சிங்களா? ராதாகிருஷ்ணன் ரோல்ஸ் ரைஸ் வந்து நிப்பாட்டி விட்டு போனாங்க. அது பண்ணிடுவாரு, தாய்மாமன் கொடுத்தாருன்னு வர்றது. அது மருமகன், இது தாய்மாமன். அப்படி தாய்மாமன் எல்லாம் நமக்கு கிடைக்கும்.